ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வருஷமும் முடிய போகுது. இந்த வருஷம் முடிகிறதுக்கு உங்களுக்காக வேண்டி இன்னொரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துக்கொண்டு வர கிடைச்சதை நினச்சி மிச்சம் சந்தோஷப்படுறேன். வாங்க, இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எப்படி செஞ்சு கொள்ள போகிறேன்னு பார்க்குறதோட இன்னும் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று தான் செய்கிறேன் எப்படின்னு காட்ட போகிறேன். வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். எங்களது மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி லீக்ஸ் எடுத்துக்கிறேன். வெங்காயம், தேசிக்காய், கேரட், கோழி, பாஸ்மதி ரைஸ், கட்டல் ஃபிஷ், மீன், ப்ரௌன்ஸ், தக்காளி சோஸ், கட்டர் கொச்சிக்காய், சோயா சோஸ், முட்டை, மிளகு, உப்பு, சீனி, கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் பேஸ்ட், இவ்வளவு தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு ஏழுமாவும். வாங்க, எங்கள்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். நான் எங்கள்கிட்ட மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு மீன் எடுத்துக்கிறேன். மீன் எடுத்து இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணிக்கொண்டு எங்கிட்ட மீனை இப்போ மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு தேசிக்காய் ஒரு ஹாஃப் காய் எடுத்து அதில் ஜூஸை புழிஞ்சு ஊற்றிக்கொள்ள போகிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். இதுக்கே மிளகுத்தூள் கொஞ்சமும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிளகுத்தூளையும் போட்டு கையால் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும், மீன் உடஞ்சிடாமல். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15-20 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் எங்களோட மீனை மேரினேட் பண்ணின மாதிரி எங்களோட ப்ரௌன்ஸையும் நான் மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கும் ஹாஃப் காய் தேசிக்காய் ஜூஸ், உப்பு, மிளகு, இது மூணையும் போட்டு கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் 15-20 நிமிஷம் வச்சு மேரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி எங்களோட கட்டல் ஃபிஷ்க்கும் சிக்கனுக்கும் இந்த மாதிரி தேசிக்காவும் உப்பும் மிளகும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மாதிரி நான் சிக்கன், கட்டல் ஃபிஷ், ப்ரௌன்ஸ், ஃபிஷ் எல்லாம் போட்டு எப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு இந்த ஐட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சொசேஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கறி ஐட்டம் போட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். நான் இப்படி 4 ஐட்டத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இது கொஞ்சம் கூடையாக போட்டும் செஞ்சு கொள்ளையிலும். கூட போட்டு செஞ்ச முட்டைக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு எலுமான மாதிரிக்கு பெரிய பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களது பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் நான் மேரினேட் பண்ணி வச்சு இந்த கறியை ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் நான் எங்களோட மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மீன் உடையாமல் இதை கொஞ்சம் மொல்ல இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபிஷ் எல்லாம் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல ஃபிஷ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு அதே ஆயிலில் எங்களோட ப்ரௌன்ஸை, சிக்கனை, கட்டல் ஃபிஷ் எல்லாம் ஒண்டொண்டா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இதே ஆயிலில் எங்களோட கட்டல் ஃபிஷ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கட்டல் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போக்கல அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஏனெண்டா இல்லாட்டி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா கட்டல் ஃபிஷ்ஷில் தண்ணிக்கும் ரிலீஸ் ஆக பார்க்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணமெண்டா குயிக்காக எங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்றதுக்கு ஏழுமாவும். கட்டல் ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிக்குது. எனக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ கட்டல் ஃபிஷ்ஷையும் இப்படி ஃப்ரை பண்ணி வேறே எடுத்துகிட்டு இப்போ அதே ஆயிலில் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கனும் இப்படி நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதையும் எடுத்துட்டு இதே ஆயிலில் ப்ரௌன்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு ப்ரௌன்ஸை வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்துக்கிறேன், தோல் ஒன்றும் இல்லாமல். உங்களுக்கு தோலோடு போட்டு செய்ய விருப்பம் வேண்டாம், நீங்கள் தோலோடு போட்டு செய்யுங்க. நான் தோல் இல்லாமல் தோலெல்லாம் கழட்டிட்டு தான் இதுக்கு போட்டிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களுக்கு ப்ரௌன்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். ப்ரௌன்ஸ் மிச்ச நேரம் வச்சு ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வச்சாவே போதும், ப்ரௌன்ஸ் டக்குண்டு ஃப்ரை ஆகிரும். இப்போ எங்களோட ப்ரௌன்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது, எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ இதையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி சிக்கன், கட்லர் ஃபிஷ், ப்ரௌன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ஆயிலில் 4 முட்டை உடைச்சி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எக்கை ஃப்ரை பண்ணி எக்கு ஸ்க்ரம்பிள் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எக் இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு என்ன ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வெங்காயம் 2 காய் எடுத்து மெல்லிசாக சின்னதாக வெட்டிக்கிறேன், அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் என்றால் ஒரு காய் போட்டாலும் போதும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வசங்கி வர காட்டியும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயமுக்கும் நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு 2 காய் கேரட் எடுத்து இப்படி மெல்லிசாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கே விலங்கு தைக்கும், இந்த மாதிரி மெல்லிசாக வெட்டி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கேரட்டையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் 1 நிமிஷம் வச்சு குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கள் கேரட் கொஞ்சம் லைட்டாக வெந்து வரத்துக்கு. எங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொள்றதுக்கு நான் குக் பண்ணி கொண்ட பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். இந்த ரைஸை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த ரைஸ் குழையாமல் உண்டு கொண்டு ஒட்டாமல் நல்லா பசந்தாக கலந்து வர மாதிரிக்கு தான் நான் ஆக்கி எடுத்துக்கிறேன். எப்படி ஆக்கி எடுத்து இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். முதண்டைக்கு ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி எடுக்க மேலும், இல்லாட்டி உங்களுக்கு பேலன்ஸ் ஆகின சோறு எடுக்க மேலும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெள்ளனிக்கு ஆக்கி அதை ஃப்ரிட்ஜில் போட்டு எடுக்க மேலும். நான் இதை ஆக்கி கூலில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்த கூலான ரைஸ் தான் நான் இதை எடுத்து. இதுக்கு நாங்கள் கூலான ரைஸ் எடுக்கிறதுக்கு காரணம், நாங்கள் இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டு குக் பண்ணிவிட்டு அதில் ரைஸையும் போட்டு அதுக்கு பிறகும் நாங்கள் இன்னும் இன்க்ரீடியன்ஸ் போட போக்கல எங்களோட ரைஸ் நல்லா ஹீட் ஆகி ஓவர் குக் ஆக பார்க்கும். அப்படி ஓவர் குக் ஆகிச்சுன்னா எங்களோட ரைஸ் குழஞ்சிரும். அப்போ எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா பசந்தாக செஞ்சு எடுத்துக்கொள்ள இல்லாமல் போகும். அதனால தான் நாங்கள் கூலான ரைஸ் எடுக்கிறேன். கூலான ரைஸ் எடுத்து நாங்கள் இப்படி போட்டு செய்ய போக்கல எங்களோட ரைஸ் ஓவர் குக் ஆகாது. அப்போ எங்களுக்கு கடையில் கிடைக்கிற நல்லா பசந்தாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலுமாவும், குழஞ்சும் வராது. ரைஸ் ஒன்று கொண்டு ஒட்டி ரைஸ் உடஞ்சி அப்படி ஒன்றும் ஆகாமல் நல்ல பசந்தாக கடையில் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொள்ளையிலுமாவும். இது நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று தான் சொன்னேன். இது மிச்சம் பேருக்கு தெரியா, சில ஆட்களுக்கு தெரியும் இருக்கேன், இருந்தாலும் மிச்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொன்னேன். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான கடையில் எடுக்கிற மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் ஒன்று உங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு ஏழுமாவும். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடையாகணுமெண்டா கொஞ்சம் கூடையாகவும், கொஞ்சம் குறையணுமெண்டா கொஞ்சம் குறையாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு துண்டு கொச்சிக்காய் இல்லாட்டி சில்லி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். சில்லி பேஸ்ட் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளணும். உப்பு போட போக்கில் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏனென்றா எங்களோட கறியெல்லாம் மேரினேட் பண்ண போக்கில் நாங்கள் உப்பு போட்டிக்கிறதுனால. இதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி கொண்ட ரைஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸ்ட அளவுனா உங்களுக்கு செல்லல, என்னென்னா உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரைட் ரைஸ் தேவை அந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரைஸையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி எங்களோட ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கே நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட கறி எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான டிஷ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சோயா சாஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே 1 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே லீக்ஸ் ஒரு காய் எடுத்து சின்னதாக மெலிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு மேலால் போட்டுக்கொள்ளுறேன். சின்ன லீக்ஸ் என்றால் 2 எடுங்க, பெரிய லீக்ஸ் என்றால் 1 எடுத்து இப்படி வெட்டி இதுக்கு மேலால் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் நாங்கள் ரைஸை குக் பண்ணிக்கொள்ளணும். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் எங்கள் ரைஸ் எப்படி இருக்குதுண்டு. ஒன்று கொண்டு ஒட்டி இல்லை, குழஞ்சி இல்லை, நல்லா பசந்தாக ஒன்று கொண்டு கலண்டு வருவது. எங்கள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நல்லா பசந்தாக வரணுமென்றதுனால தான் நாங்கள் இதுக்கு கூல் பண்ணி கொண்ட ரைஸ் எடுத்தேன். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் ரைஸை கூல் பண்ணி எடுத்ததுனால தான் எங்களுக்கு இப்படி வந்திருக்குது. அப்படி இல்லாட்டி இது ஒன்று கொண்டு ஒட்டி குழஞ்சி வந்திருக்கேன். இப்போ எங்களோட மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை டிஷ்ஷில் போட்டுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.